இதுதான் பாருங்க, இதுதான் உங்களுக்கு தமிழ் வந்து எப்படி உலகம் முழுக்க போச்சுன்றதுக்கு ஆதாரம். இதுல ஒரு முக்கிய விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு போற பழக்கம் உள்ள ஒரே சமூகம் தமிழ் சமூகம் தான். அந்த குணம் உள்ள ஒரே இந்த விலங்கு ஆமைதான். இந்த புரிதல் ஆமைகிட்ட தான் வந்திருக்கு. எங்க பிறந்தோமோ அங்கதான் அது தன்னுடைய இனப்பெருக்கத்துக்கும் தன்னுடைய குழந்தை பெருக்கத்துக்கும் ஆமை வரும். இந்த பழக்கத்தை வைத்திருக்கும் ஒரே சமூகம் உலகத்துல தமிழ் சமூகம் மட்டும்தான். இந்த மாதிரி ஆமை வந்தனா அவனுக்கு அது எங்க வருதுன்னு பார்க்க என்ன வருமோ வராதா. அடுத்து பாருங்க, ஆமை நீந்தி போல மிதந்துகிட்டு போகுது. இந்த பூமி வெப்பத்தை சமமாக வைத்திருக்கும் இந்த நீரோட்டங்களை அடையாளம் கண்டுபிடித்து உலகை வளம் வந்த இந்த ஆமைகளை பின்தொடர்ந்துதான் இந்த தமிழர்கள் உலகம் முழுக்க போயிருக்கிறாங்க. ஃபைண்டிங் தி நீமோ படம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? கை தூக்க முடியுங்களா? இந்த படத்துக்குரிய கதைக்கலன் கிடைத்த இடம் ஜாவாவில் உள்ள போரம்புதூரில் 11 விஷயத்தார் செதுக்கிய ஒரு சிற்பம். தமிழ் வணிகர்கள் செதுக்கிய சிற்பம் தான் இந்த படத்துடைய கதைக்கே ஒரு காரணம். ஏன்னா கடல்ல தொலைஞ்சு போன மீனை ஒரு ஆமை வழி காமிச்சு கூட்டு போகுது. இதுதான் கதைக்கரு. இந்த கதைக்கருவை வச்சு உலகம் முழுக்க படம் எடுத்து பணம் சம்பாதிச்சாங்க. உலகத்துல எல்லா பாறை கோயிலும் ஆமை இருக்கு. அடுத்து ஆமை புகுந்த வீடு, அமினா புகுந்த வீடு உருப்படான்னு சொல்லி நம்ம ஆமையை பத்தி ஆமை கறி நல்லா இருக்குமான்னு கேட்கற அளவுக்கு வச்சுட்டாங்க. ஆனா உண்மையில எங்க ஒண்ணு புறக்கணிக்கப்படுகிறதோ அதுதான் வரலாறை பேசும். இதுதான் உண்மை. அந்த புறக்கணிக்கப்படுற விஷயத்துல தான் உண்மையான அந்த சூட்சமே இருக்கு.